ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், க்ரோஷே கிரானி ட்ரையாங்கிளோட மூணாவது பகுதியை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அப்புறம் அந்த தோரண் எப்படி செய்கிறதுன்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 mm க்ரோஷே ஹுக் எடுத்திருக்கேன். ஏதாவது ஒரு கலரில் நீங்கள் ஒரு யான் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு 30லேருந்து 40 செயின் ஸ்டிச் போடுங்க. இது வந்து உங்களுக்கு அந்த கதவில் வந்து கட்டுறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. 30 இல்லை 40 உங்களுடைய கதவுடைய அளவுக்கு பொறுத்தாப்புல நீங்கள் 30 இல்லை 40 செயின் போட்டுக்கோங்க. முப்பது செயின் ஸ்டிச் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு பீடு வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா நீங்கள் அதை விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 mm ஹூக்கு எடுத்து அந்த பீடை வந்து கோல்டன் பீடை வந்து நான் அந்த செயினில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நீங்கள் அந்த பழைய க்ரோஷே ஹூக் வச்சு 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு நான் இன்னும் ஒரு பீடும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீடோட ஹோல் அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் பீடோட பெரிய ஹோல் இருக்கிற பீடை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த சின்ன ஹோல் பீடு தான் என்கிட்ட இருந்தது, அதனால நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பீடு போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிள் க்ரோஷே முக்கோணங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து இப்போ நம்ம அந்த மெயின் இதில் செயினில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எப்படி சேர்க்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து முதல்ல ஒரு ஒரு முக்கோணம் எடுத்துக்கோங்க. அந்த முக்கோணம் எடுத்துட்டு 2 செயின் போட்டிருப்பீங்க அந்த கார்னரில். அந்த கார்னர் செயினில் 2 செயினில் செயினை விட்டுடுங்க. 2வது செயினில் அந்த வீக்கு நடுவில் அந்த செயினில் இருக்கிற வீக்கு அடியில் நீங்கள் க்ரோஷே ஹுக்கை நுழைச்சி விட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் அடியில், அதாவது அந்த வீக்கு அடியில் நீங்கள் க்ரோஷே ஹூக்கை நுழைச்சி அதுக்கப்புறம் யானை புல் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே நீங்கள் போடுங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த முக்கோணம் வந்து அந்த மெயின் ரோப்பில் சேர்ந்துக்கிட்டே வரும். இங்கே முடிக்கும் பொழுது அந்த அடுத்த கார்னர், இந்த பக்கம் ஒரு கார்னரு, அடுத்த சைடு ஒரு கார்னர் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து ஒரு செயின் எடுத்து அதில் வந்து நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். இன்னொரு செயினை விட்டுடலாம். இங்கே நான் ரெண்டுத்துலேயும் போட்டிருக்கிறேன். பட் ஒரே ஒரு செயின் போட்டால் போருமானது. அதுக்கப்புறம் ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டுட்டு
அதுக்கு பிறகு நீங்கள் இன்னொரு முக்கோணத்தை நீங்கள் அதில் சேர்த்துருக்கலாம். ஆனால் நான் இங்கே ஒரு பீடு போட போகிறேன். உங்கள் இஷ்டம் அது. நீங்கள் இஷ்டப்பட்டால் ஒரு பீடு போட்டுட்டு அடுத்த முக்கோணத்தை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த முக்கோணத்தை எடுத்து சேர்த்துக்க போகிறேன். அந்த மெயின் செயினில் வந்து சேர்த்துக்க போகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து வர முக்கோணங்களை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேசல் அந்த கீழே தொங்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கலை, அது உங்களுடைய விருப்பம். ஒரு டேசல் பண்ணி நீங்கள் நார்மலாக எப்படி நாட் போடுவீங்களோ அதே மாதிரி போட்டு நீங்கள் அந்த முக்கோணத்தோட அடி பாகத்தில் நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 முக்கோணம் இந்த மாதிரி சேர்த்தாச்சு. இந்த மாதிரி அடுத்தடுத்து குரோஷே முக்கோணங்களை சேர்த்து விட்டுக்கங்க. சேர்த்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குரோஷே கிரானி ட்ரையாங்கிள் தோரணம் உங்கள் வீட்டு வாசலில் தொங்குவதற்கு ரெடியாக இருக்க போகிறது. நீங்கள் இதை பார்த்து பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி.